அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். ரிஷிவந்தியம் தொகுதியில் கட்டப்பட்டு வந்த பயணியர் நிழற்குடையின் மேற்பகுதி இடிந்து விழுந்து விபத்து ஏற்பட்டது குறித்து தற்பொழுது அதிமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். திமுக சட்டமன்ற உறுப்பினர் வசந்தம் கார்த்திகேயன் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து கட்டுமானம் நடைபெற்று வந்த நிலையில் அதில் முறைகேடுகள் நடைபெற்றதாக குற்றம் சாட்டி தற்பொழுது போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். அது குறித்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். விரிவான விவரங்களுக்காக இணைகிறார் செய்தியாளர் ஜனார்த்தனன். அதிமுகவினர் என்னென்ன கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க? கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் கௌதமி. கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வானாபுரம் பகண்டை கூட்டு சாலையில் புதிதாக கட்டப்பட்ட பயணிகள் நிழற்குடை இடிந்து விழுந்த சம்பவத்தை கண்டித்து அதிமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதாவது கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வானாபுரம் பகண்டை கூட்டு சாலையில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து சுமார் 25 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு வசதிகளுடன் கூடிய பயணிகள் நிழற்குடை கட்டப்பட்டு வருகிறது. கடந்த மாதம் 25ஆம் தேதி திடீரென நிழற்குடையின் மேற்பகுதியில் உள்ள கைப்பிடி சுவர் திடீரென இடிந்து விழுந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் இந்த சம்பவம் பல்வேறு தொலைக்காட்சிகள் செய்தி வெளியான நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ரிஷிவந்தியம் தொகுதியில் உள்ள பல்வேறு திட்டப்பணிகள் முறைகேடு நடைபெற்று வருவதாகவும் இந்த சம்பவத்தை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அறிவித்திருந்தார். அறிவிப்பை தொடர்ந்து கள்ளக்குறிச்சி மாவட்ட அதிமுக செயலாளர் குமரகுரு தலைமையில் சுமார் 500க்கும் மேற்பட்டோர் ரிஷிவந்தியம் தொகுதியில் நடைபெறும் முறைகேடுகளை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அப்போது தரமற்ற முறையில் நடைபெற்று வரும் கட்டிட பணிகள் துணை போகும் அதிகாரிகள் மீதும் ஒப்பந்ததாரர் உள்ளிட்ட இது போன்ற சம்பவங்களுக்கு துணை போகும் நபர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர்கள் கண்டன முழக்கங்கள் எழுப்பி வருகின்றனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார், முன்னாள் அமைச்சர் மோகன் உள்ளிட்ட பல்வேறு முன்னணி நிர்வாகிகள் பங்கேற்றுள்ளனர்.